இப்போது நான் வந்து நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். I'm on streak 8. நம்ம கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சஞ்சு, take it away. கண்டுபிடிங்க, சொல்லுங்க. தலைப்பு படிங்க. Find the game ending idea. புதிரோட தலைப்பு படிங்க, படிச்சுட்டு பண்ணுங்க பாக்கலாம். Bishop H7. Bishop H7. அடுத்த நகருமா அப்போ? Checkmate master. ஏன் அதுக்கு queen? சரிதான், விளையாடிடுங்க, சிறப்பா தான். மகிழ்ச்சி. நேத்து ஆராய்ச்சி மகிழ்ச்சி. அடுத்தது போங்க. And முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போது நம்ம என் டெய்லி பசில் பண்ணிடலாம். ஓகே, கிறிஸ் கிராஸ். Queen to B8. Queen to B8 ஆடக்கூடாதுமா? ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Queen plays the master. Rook to E6. ஆமா, rook E6 தான் நான் நினைக்கிறேன். சரி, rook E6னா அடுத்த நகர்வு? ஆமா, அந்த கிளப் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம rook E6. சரி, நோட்டேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். Rook E6, king D8, and then மாசே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இது வந்து கடினமானதுதான். நம்ம எல்லா வேரியேஷனும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அத சரியானதா ஆடலாம். rook E6னா அடுத்த நகர்வு கிங்க மூவ் பண்ணா அடுத்தது என்னன்றது கண்டுபிடிங்க, சொல்லுங்க. எனக்கு ஒரு வேற ஐடியா இருந்துச்சு. பிஷப் G6. சரி. H-G6. Rook C6. B-C6. Queen B8. King இங்க வேணா ஆடலாம். Queen H8. முதல் நகர்வு பிஷப் G6 ஆடினதுக்கு பிறகு செக்குக்கு அவங்க வந்து பானை வச்சு எடுக்கிறாங்க. பானை வச்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம ருக்கு வந்து நைட்டுக்காக எடுத்துடுவோம். rook E6. நீங்க rook E6 சொல்றீங்கல்ல, நாம ஏன் C6 rook C6 நைட் எடுப்போம். அந்த நைட் ஆமா, அந்த பாண்ட் வச்சு ருக்கு எடுத்துடுவாங்க. குயின் வந்து B8ல இருக்கிற ருக்கு எடுத்துடுவாங்க. கிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ருக்கு கச்சிரா H8ல இருக்கிறது. சரி, விளையாடி பாருங்க பாக்கலாம். சூப்பர். சரி, செகண்ட் இதுல எனக்கு இன்னொரு ஒரு வேரியேஷன். சரி, ஆடுங்க. நான் சிறப்பா ஆடுங்க. நீங்க என்ன வேரியேஷன் சொல்றீங்க மாஸ்டர்? rook E6 ஆடிட்டு ஆடலாமா? நான் rook E6 ஆடினா நைட்டை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு இருக்கு. அதனால அதை விட இதுவே பொருத்தமா இருக்குமா? சரி, சரியா பண்ணிட்டேன். அடுத்தது வேற என்ன ஆசைப்படுறீங்களோ பண்ணுங்க. ஓகே, சஞ்சு, ரெடி டு பக் ஹவுஸ்? ரெண்டு பேருமே பேர் பண்ணிக்கோங்க. 3-2 இருக்கான்னு முதல்ல பாருங்க. 3-2 இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாம வந்து 3-2